இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் நிறைய பேர்கிட்ட பார்க்குற காமனான ஒரு விஷயம் என்னென்னா லைஃப்பை ரேஸாக பார்க்குறது. இவங்கள நான் வின் பண்ணிடணும், இந்த பில்டிங்கை விட பெரிய பில்டிங் கட்டணும், இவ்வளோ ஜுவல் இருக்கணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இந்த ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்க்கணும், இந்த காரை விட காஸ்ட்லியஸ்ட் கார் என்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துமே ஒரு கம்பேர் பண்ணி என்கிட்ட இருக்கிறத விட பெட்டராக யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட பெட்டரான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷமான கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேரட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லோருக்கிட்டேயுமே எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே நான் பீப்புளை பார்த்துருக்கேன். ஸோ காமனாக இருக்க ஒரு விஷயம் ப்ராப்ளம். இந்த உலகத்தில் காமனாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிறது ப்ராப்ளம் தான். அது காமன். நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் சஸ்டெயின் ஆகிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இருக்காதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு மித். லைஃப் ரேஸ் கிடையாது. நீங்கள் யாரையுமே வின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப் பர்பஸ் என்ன இருக்குது, உங்களுடைய ஹாப்பினஸ் எங்கே இருக்குது, உங்களுடைய லைஃப் சாட்டிஸ்ஃபைடாக உங்கள்கிட்ட இருக்கா, உங்களுடைய காலிங் என்னவா இருக்குது, இதுதான் நம்மளுடைய பாத்வேவாக இருக்கணும் லைஃப்பில். மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது லைஃப்பில். லைஃப் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், ரைட் ஹியர். இதுதான் லைஃபு. இந்த மூமெண்ட் நான் பேசிகிட்ருக்கேன், இதுதான் லைஃபு. என்னுடைய பாஸ்டில் கிடையாது வாழ்க்கை, ஃப்யூச்சரில் தெரியாது. ஸோ இது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அண்ட் அவேக்னஸில் இருக்கும் பொழுது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்க அந்த ஒரு க்ரிப் அவ்வளோ கம்மியாகிட்டு சேச்சுரேட் ஆகிடும். நம்ம லைஃப் அண்ட் தாட்ஸ் அண்ட் திங்கிங் வேறு ஒரு பர்பஸை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைஃப்பை எப்பயுமே ரேஸாக பார்க்காதீங்க. ஈச் மூமெண்ட் ஹாப்பினஸ்ஸாக பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு லெசனை கொடுத்துட்டு போகுது, அதை நீங்கள் கற்றுக்கோங்க. யாரையும் வின் பண்ணுறது நம்ம யாரை வின் பண்ணி யார்கிட்ட போய் அவார்டு வாங்க போகிறோம்? எதுவுமே இல்லை. நம்ம ஒருத்தவங்களை வின் பண்ணும் பொழுது அந்த வின்னிங்னஸ் மற்றவங்க நம்மளை வின் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேஷன் ரவுண்ட் போயிட்டே தான் இருக்கும், அந்த சர்க்கிள் மூமெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். So always be patient and relax and calm. மற்றவங்களை வின் பண்ணுறதை விட உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன இருக்குது, உங்கள் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் என்ன இருக்குது, உங்களுடைய காலிங் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்கள் ஹாப்பினஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதை நோக்கி உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுங்கள். மற்றவங்களை வின் பண்ணுறதோ மற்றவங்கள கீழே தள்ளி விட்டு அதில் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறதோ, அவங்க நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நினச்சி அதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது லைஃப் கிடையாது. தேங்க்யூ.